ஹே காய்ஸ், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கும். கால்சியம் குறைபாடுனால தான் அந்த இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து டாக்டர் கிட்ட போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் வந்து எங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்குது, என்ன நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, டானிக்ஸ் எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அதாவது நான் பார்த்தது எனக்கு பார்த்துருக்கேன். அது உங்களுக்கும் காட்டலாமா, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் என்னென்ன டானிக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். தென் வந்து ஃபிஷர் அப்படின்னா மோஷன் போகிற இடத்துல வந்து லைட்டாக கொப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து எனக்கு இல்லை. பட் டாக்டர் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு டப்பில் பக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி அதில் உப்பு போட்டு அதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி உட்காந்திங்க அப்படின்னா அந்த ஃபிஷர் வந்து மறைஞ்சிரும், காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யூஸ்வலாக எப்பவும் போல் அது சரியாயிடும் அப்படின்னாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2 வீக்ஸுக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல வந்து ஒரு ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் மோஷன் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணும். டானிக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து உள்ளே நம்ம சாப்பிட்றது வந்து சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட பிக்சர்ஸ் வந்து நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அங்கே கிடைக்கிது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வாங்கி யூஸ் பண்ணுறதை விட பக்கத்தில் எங்கேயாவது வந்து டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்டுக்கோங்க, இதை நான் யூஸ் பண்ணலாமா, இது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிட்றது என்ன கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன்.